நமக்கு வந்து ஸ்டாலின் தான் வரும். சீமான் இல்ல, உண்மை சொல்றேன், சீமானுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது. சீமானுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாதுங்க. வர்றது வந்து நம்ம ஸ்டாலின் தான். அவரு அதுதான், ஸ்டாலின் தான் நமக்கு எல்லாத்தையும் பண்றான். நீ இந்த ஜாதி அந்த ஜாதி சொல்லவே இல்லை, வாட சரிசமம் உட்காந்து சாப்பிடணும்னு சொல்றாரு. யாரு? ஸ்டாலின். திருமாவளவன் சொல்றாரு அதே மாதிரி. என்ன, நீ பெரியவன் இல்ல, நான் பெரியவன் இல்ல, நான் இந்து கோயிலுக்கு நான் போக முடியாது. அவன் என்ன சொல்றான், என்ன கீழே தான் தள்ளுறான். அவன் அடிமட்ட தான் நான் இருக்கணும் தவிர மேல தூக்குறதுக்கு ஆளு கிடையாது எங்களுக்கு. அந்த ஸ்டாலின் வந்த பிறகுதான் எங்களுக்கு ஜாதி சான்றிதழ்ல இருந்து எங்க குழந்தை படிக்கிறதுக்கு படிப்புல இருந்து எல்லாமே சலுகை கொடுக்குறான். நம்ம மத்தவங்க மாற முடியாது. கரெக்ட் கொடுக்குறாங்க, எங்களுக்கு எல்லா சலுகை வந்துட்டே தான் இருக்கு. ஸ்டாலின்ல இருந்து அவர் அவர் திட்டம் எதுவுமே மாறல. என் ஒய்ஃபுக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய். அதுக்கு மேல என்ன வேணும்? நான் பார்க்கலன்னா எங்க ஒய்ஃபுக்கு தைரியம் இருக்கு, எங்க தலைவர் இருக்கிறாரு, நீ போடான்னு. அவ்வளவு தைரியமா சொல்றாங்க வீட்டுல. மாசம் மாசம் 1000 ரூபாய் வருது, எல்லாமே வருது. பசங்களை படிக்கிற பசங்களுக்கு ஃபீஸ் வருது, புக்கு பேனா பென்சில் வருது. அதுக்கு மேல நான் என்ன தப்பு பண்றது? தலைவரை பார்க்கும்போது நம்ம என்ன, தலைவர் என்ன வழி காட்டுறாங்க அந்த வழி. நம்ம முடிவு அவன், நம்ம தலைவர் என்ன சொல்றாரோ அது தான். இந்த பக்கம் சாயிர பக்கம் கிடையாது. நான் என்னன்னா ஓட்டு போடுற ஆரம்பத்துல இருந்து இப்போதைக்கு 5 ஓட்டு போட்டிருக்கிறேன். 5 இதுக்கும் ஸ்டாலின். அப்பாவுக்கும் போட்ட முதலமைச்சர். இவங்க தாழ்த்தப்பட்டவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. ஏன்னா வளர்ந்துட்டானா நமக்கு அமுச்சிடுவோம். எப்படி வளர்ந்துட்டானா, அவங்க வீட்டுல வேலைக்கு ஆள் இல்லையா, என்னதான் கூட்டு போனோம். அவங்க வீட்டு வேலை பெருக்கிறதுக்கு, மரம் வெட்டுறதுக்கு, ஆடு வெட்டுறதுக்கு, எல்லாம் வெட்டுறதுக்கு நான் தான் போகணுமே. நான் டீசெண்டா சட்டை கிட்ட கோட்டு போட்டு போயிட்டா நான் என்ன சொல்றேன், படிச்சிருக்கேன். இந்த படிப்புக்கு தரக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் இருக்கு, நிறைய இருக்கு, யாருன்னு சொல்ல முடியாது. இந்த நேரத்துல வந்து எல்லா மக்களும் அவர் சொன்ன மாதிரி நாங்க 5 வருஷம் ஓட்டு போட்டு ஒரு 10 வருஷம் ஒரு மனுஷன் ஒரு இடத்துல தங்கி இருந்தா அங்க பட்டா இது நாங்க ஏரி புறம்போக்குலயே அங்கெல்லாம் தங்கல, நாங்க மேட்டாங்க. நாங்க இது வரைக்கும் 5 வருஷம் ஓட்டு போட்டு தான் இருக்கோம். ஆனா நீங்க பட்டா கொடுக்குறோன்னு சொல்லி தான் கிடைக்கணும். பட்டா திருப்பி சொல்லுங்க சார், டேரக்ட் தண்டு போனோம்னா நாங்க 10 ரூபா போட்டுக்கிறோம். போலீஸ்காரன் கேஸ் கொடுக்குறோம். நாங்க இந்த இப்படி தங்குறதோட நாங்க டேரக்ட் போட்டு ஊரா தங்கி அது நிம்மதியா தான் இருந்துச்சு. ஒரு 10 நாள் ஊரை பார்த்தோமா, இன்னொரு நாள் ஒரு 10 நாள் ஊரை பார்த்தோம். நாங்க அப்படியே நாங்க அந்த அந்த வாழ்வாளத்தை தேடிக்கிறோம். அது எங்களுக்கு டூர் சுத்தி மாதிரி இருந்துச்சு. உங்களை மாதிரி ஆளுங்க ஒரு வண்டியை எடுத்துக்கிட்டு வருஷத்துக்கு ஒரு டீப் லீவ் போட்டு 10 நாள் டூருக்கு போறீங்க. எங்க ஆளுங்க ஆதி காலத்துல இருந்தே டூரு. பேக்கை யாரும் மாட்டினது இல்ல. இப்பதான் என்னவோ நான் ஒண்ணு பேக்க ஒண்ணு மாட்டிக்கிறேன், காலேஜ் போறேன்னு கட்டிக்கிறாங்க. எங்க ஆளுங்க அந்த காலத்துல பேக்க மாட்டினாங்க. பேக்க கண்டுபிடிச்சது நாங்க தான். அந்த அடியாளம் இப்ப எல்லா ஊசி பாசிக்கே பாருங்க. இப்ப ஒரு சினிமா நடிகர் போட்டா மட்டும்தான் அது ஃபேமஸா ஓடுது. அந்த ஒரு மணியை வச்சுக்கிட்டு 4 பேர் பூசாரி அவன் அதுக்கு தத்துவம் சொல்றான், ஜாதகம் சொல்றான். நம்ம போய் மணியை காட்டினா இப்போ ஆன்லைன்ல எடுத்துக்கிறேங்கிறான். அந்த ஆன்லைன்காரங்க ஏமா மணி போடுறது, இந்த குறவன் தான் கட்டி கொடுக்கும். எங்க கிட்ட 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு வாங்குறானுங்க, அவனுக்கு 200 1000 அதை நம்புறானுங்க, எங்களை நம்ப மாட்டோம். நாங்க என்ன பண்றோம்? அந்த பொழப்பும் போகுது. என்ன பண்ண சொல்றீங்க? ஒண்ணுமே முடியலங்க. பொழுதுபோக்குன்னா இங்க சீட்டு விளையாட மாட்டாங்க, தாயம் விளையாட மாட்டாங்க. இவங்களாம் ஒரு விதமா ஆயிட்டாங்க. எங்க சந்தில பாத்தீங்கன்னா சீட்டு விளையாடுவாங்க, கோழிக்குண்டு விளையாடுவாங்க, தாயம் விளையாடுவாங்க. பொழுதுபோக்கு போறது எப்படின்னு தெரியாது. இப்ப அந்த மாதிரி பொழுதுபோக்கு இங்க கிடையாது. இதை செய்யறது உங்களுக்கு தெரியாது. தியேட்டருக்கு இப்ப போறதுக்கு விட்டாதானே வந்தா டீசெண்டா வா சொல்றாங்க. இவங்க கிட்ட 100 ரூபா படம் போட்டு பாக்குறதுக்கு நான் 400 ரூபா சட்டம் போடுவோம், 500 ரூபாய்க்கு வேண்டாம். அப்பதான் உள்ள விடுவாங்க, இல்லைன்னு விட மாட்டாங்க. அசிங்கமா போனா தியேட்டருக்குள்ள விட மாட்டாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்றது? அதுக்கு தான் இப்ப போன் தான், எல்லாத்துக்கும் போன் வந்துருச்சு. போனை எடுத்துக்கிட்டு ஈடிபியோ இல்லையா இதுல பழைய படமோ எம்ஜிஆர் படமோ பார்த்துட்டு எங்க காலம் ஃபுல்லா இப்பயும் சொல்றேன் சார், எம்ஜிஆர் தவிர யாருமே கிடையாது சார். அவருக்கு அடுத்தது இந்த அம்மா வந்துச்சு, பிள்ளைங்க பொட்ட பிள்ளைங்க எல்லாம் செஞ்சிச்சு நல்லது. அதுக்கு மேல அந்த அம்மா எது போயிடுச்சு. அவர் வந்தாரு, அவரு கொஞ்சம் பரவாயில்ல. அவரு நம்மளுக்கு எதுவும் பண்ணலன்னா நம்ம போய் நம்ம எடுத்து பேச நடிகர்னு சொல்ற நம்ம வைத்து காப்பாத்து கேட்டாங்க சார். நடிகர் படமெல்லாம் பாக்குறது மறந்துட்டோம் சார். 4 பிள்ளை பெத்தவங்க சார், நீங்க நம்புறீங்களா சார்? ஐசு பேனா இருக்கும்போது திமுறா அழிஞ்சிட்டு தியேட்டரா தெனாவட்டா வண்டி எல்லாம் எடுத்து போய் பார்த்தேன். என்னைக்கு 4 புள்ள பெத்தனோ, ஐயோ இவனுக்கு பள்ளிக்கூடம் பணம் கட்டணும், அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதை தியேட்டருக்கு செல்போன்ல தான் படம் பார்த்துருக்கேன். அதான் உள்ள போய் கொண்டு வந்துட்டானுங்களே செல்ல. சின்ன பசங்களும் கெட்டு போயிட்டானுங்க. என்ன பண்ண? இப்ப என் பையனுக்கு 48,000 போன். ஒரு வீடு கட்ட, இப்ப என் வீடே கிடையாது. நீங்க மீட்டிங் பண்ணீங்களா, தலைவர் வீடு பக்கம் தான் என் நலம். 48,000 தான் நான் வீடே கட்டியிருப்பேன். அவன் செல்லி இருந்தா தான்
வேலைக்கு போவான்ட்டு ஒருத்தன் வேலைக்கு சேர்த்து நான் அது நம்ம வெண்டலூர்ல சேர்த்து விட்டுருக்கேன். அவன் படிச்சு ஸ்கூல் போயிட்டு 14,000 சம்பளம்னாங்க. அந்த பிஎஃப் 15,000 கொடுக்குறானுங்க. ஒருத்தன் சேர்த்து 15,000 நீ படிச்சு நல்ல முறையா வந்தா போதும், எனக்கு வேலை பார்த்தா போன நோண்டிட்டு இருக்கேன். இன்னொரு சின்ன ஒருத்தன் இருக்கான். அவன் செல்ல தாங்க முடியல. அவனுக்கு 48,000 போன வாங்கிட்டு போன வாங்கிட்டு அந்த ஃப்ரீ கேம்லாம் சாவடிக்கிறான். 2 பொட்ட பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். எங்க சொந்தம் அது அப்பா ஆளை விடுங்கடா இது மட்டும் இங்க வந்து இன்னும் 2 பசங்களை காப்பாற்ற இதுக்கு தான் ஓடிட்டு வந்தவரை இந்த சினிமா தேட்டரு சினிமாவை போறதுக்குலாம் எண்ணமெல்லாம் வராது. உழைச்சி பிள்ளைகளை காப்பாற்றணும் அது போதும். அவனுக்கு 2 பேரும் கரை சேர்த்து விட்டோன்னா எனக்கு அது என் பேர் வந்து தனலட்சுமி. நாங்க அதிகத்தூர் கிராமத்துல இருந்து பேசுறோம். நாங்க வந்து நரிக்குறவர் காலனி. நான் வந்து 9th படிச்சிருக்கேன். இந்த மாதிரி எங்க ஊர்ல வந்து பஸ் வசதி இல்லாம எங்களால மேற்கொண்டு படிப்பு வந்து படிக்க முடியாம டிலே ஆயிடுச்சு. அரசியல் ஆளுங்களுக்கு நாங்க என்ன சொல்லிக்கிற விரும்புறோம்னா, எங்களுக்கு ஒரு பஸ் வசதி, படிக்கிறவங்களுக்கு பசங்களுக்கு படிப்பு வசதி, அப்புறம் வேன் வசதி, அதெல்லாம் ரோடு வசதி இல்லை எங்களுக்கு. இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்க எல்லா தாசில்தார், விஓ, ஆர்ஓ, கலெக்டர், அப்புறம் வந்து மேற்கொண்டு எல்லா ஒரு அரசாங்கத்துல போய் நாங்க பேசி எல்லா போய் பேட்டி கொடுத்தோம், செய்தி சொன்னோம், எல்லாம் பப்ளிஷ் பண்ணாங்க. எல்லா எந்த நியூஸ் சேனல்ல வந்துச்சு. இந்த மாதிரி நாங்க சொல்லியும் கூட எங்க ஊர்ல ஒரு பட்ட வசதி சுத்தமா இல்லை. தயவு செஞ்சு அதிகாரி ஆளுங்க ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்க வந்து தெரிவிக்கிறது என்னன்னா, எங்க ஊர்ல வந்து எங்க ஊரும் பார்க்கணும். எங்க ஜனங்களையும் வந்து பார்த்து பேசி எங்களுக்கு பட்ட வசதி, படிப்பு வசதி, வீடு வசதி, ரோடு வசதி, எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குன்னு சொல்லி தாழ்மையோட நாங்க கேட்டுக்கிறோம் ஐயா. இதே மாதிரி மழை பெஞ்சா இன்னும் காவா இல்லாம, அப்புறம் வந்து என்ன சொல்றது, நிறைய பசங்க இங்க படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பசங்களுக்கும் படிப்பு உதவி இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் மகளிர் சங்கத்துல வந்து எங்களுக்கு வந்து டைலர் வரதில்ல, லோனு வரதில்ல, எதுவுமே வரதில்லையா. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கன்சல்ட் பண்ணி எங்களுக்கும் ஹெல்ப் பண்ண சொல்லி